ஹாய் மக்களே, என்னோட பேர் தமிழ் பிரியன். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஆடியோஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எங்களுக்குமே ஒரு சுவாரஸ்யமான தருணம் தான். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சப்வூஃபர் செய்ய போறோம். இது ஆக்டிவ் சப்வூஃபர்ன்றது என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு ஏவி ரிசீவர் கஸ்டமரா இருக்கீங்க, ஒரு டெனானு இல்லை யமஹா இல்லை ஆங்கியோ இந்த மாதிரி ஏவி ரிசீவர் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஏவி ரிசீவர்ல பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் வேலை செய்யறதுக்கான அந்த கனெக்ஷன் இருக்காது. ஏன் சொல்றீங்கன்னா, இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா ஏவி ரிசீவர்ஸ் மேக் பண்ணப்படுறது ப்ரீ அவுட்டோட செக்ஷனுக்காக. நீங்க பெரிய பெரிய பிராண்டட் ஏவிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ அவுட்னு சொல்லியே ஒரு பெரிய செக்மெண்ட்டே இருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட்ல இருந்து ஜோன்ல இருந்து அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இருந்து எல்லாமே இருக்கும். அதுல ஒரு வகையறா தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபருக்கான அவுட். பெரிய ரேட்டு கூட அதிகமாக வாங்குறப்ப 2 ப்ரீ அவுட் சப் ப்ரீ அவுட் வரும், இல்லை 4 சப் ப்ரீ அவுட் வரும். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக நம்ம வாங்கும்போது ஒரு சப் ப்ரீ அவுட் இருக்கும், 2 அதிகபட்சம் வரும். பட் காமனா பார்த்தீங்கன்னா இந்த சப் ப்ரீன்றது ப்ரீ அவுட்டுக்கான ஒரு லைன் தான். இந்த சப்போட சிக்னலை வெளியே அவங்க அவுட் பண்றாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஒரு பவர் சப்வூஃபரா யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் இங்க தியரிட்டிக்கலான ஒரு ஃபார்மேஷன். இந்த தியரிட்டிக்கல் ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன், என்னோட கொலிக் அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இங்க தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மாறி மாறி பண்ண போறோம். பட் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் ரெடி பண்ணவும் போறோம். அந்த சப்வூஃபர் ரெடி பண்றதுக்கு உண்டான சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரெடி பண்ண போற ஒரு ஆக்டிவ் சப்வூஃபரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கான 1300 வாட் ஜேபிஎலுக்கான நான் ஒரு சப்வூஃபர் ஆக்டிவ் சப்வூஃபர் ரெடி பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பிளேட் ஆம்பிளிஃபையர். இதுல 2 டிசைன் சொல்றேன். ஒன்று நம்மளே ரெடி பண்றது, அதாவது நம்மளே போர்டு வாங்கி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு செக்ஷனுக்கு தேவையான கெயின், அது மூலம் ஹச்எஃப் ஹைஃபை இன்புட்டுக்கான லைன் எல்லாத்தையுமே வச்சு சப் ப்ரீ லைன் முதற்கொண்டு வச்சு பண்றது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட்ல இருக்கக்கூடிய பிளேட் ஆம்பிளிஃபையரை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அப்படியே நம்மளோட டிசைனுக்கு யூஸ் பண்ண போறது. இந்த ரெண்டுக்குமே காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கோஸ்டிக்ஸ், அதாவது அந்த உடன் சேம்பர். இந்த உடன் சேம்பர் பார்த்தீங்கன்னா என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ண போறோமோ அந்த சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம செட் பண்ணணும். ஸோ இது தியரிட்டிக்கலான அன்பேலன்ஸா இருக்கும். பட் இந்த டைப்ல நம்ம பண்ண போறது பார்த்தீங்கன்னா நம்ம ஓனா டிசைன் பண்ண போறது இல்லை. கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே அவங்க லொக்கேஷன்ல இருந்து பிளேட் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க. அந்த பிளேட் ஆம்பிளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணி நாம சேம்பர் பாக்ஸ் அடிச்சு சப்வூஃபர் ஃபிட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போறோம். ஸோ இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பிளேட் ஆம்பிளிஃபையர் நான் இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பற்றின வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமரே இந்த பிளேட் ஆம்பிளிஃபையரை வெப்சைட்டில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அரௌண்டு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா பட்ஜெட்டில் வருது. ஒவ்வொரு ரேட்டுக்கும் பவருக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கு. இந்த பிளேட் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா 350 வாட்ஸுக்கான பிளேட் ஆம்பிளிஃபையர். இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 350. கண்டிப்பாக டைரெக்டாக 350 இல்லை ஒரு 50 வாட்ஸ் முன்ன பின்ன கிடைக்கலாம், அது ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளேட் ஆம்பிளிஃபையரோட கான்செப்டை சொல்லிடுறேன். ஒரே பிளேட்டு, அந்த பிளேட்ல மெயின் ஏசி வோல்ட்டுக்கான லைனும் வந்துடும், கோர் டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த கோரும் வந்துடும். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஆம்பிளிஃபையர். இந்த பிளேட் ஆம்பிளிஃபையர்ல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கும். ஹை லெவல் இன்புட்டு நம்ம சிக்னலாக கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி டிரான்சிஸ்டர் 4 டிரான்சிஸ்டர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த டிரான்சிஸ்டருக்கான ஹீட் சிங்க்கு, அதோட பவர் லைனு என்ன வேணுமோ அதுவும் இருக்கும். எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் ப்ரொடக்ஷன் போர்டு முதற்கொண்டு வந்துடும். ஸோ இதை டீட்டெயில்டாக சிம்பிளாக தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பிளேட் ஆம்பிளிஃபையர் ரொம்ப ரொம்ப பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம மேக்கிங் ஆம்பிளிஃபையருக்கும் இதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக மட்டும் கமெண்ட்ல பண்ணாதீங்க. இது கம்பெனி மேக்கிங்கு. கண்டிப்பாக சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெளிவாக சொல்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிளேட் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்டு, அதாவது பாக்ஸில் நம்ம ஃப்ரண்ட்ல பார்க்குற வியூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம். இந்த வால்யூம் சப்வூஃபருக்கு உண்டான வால்யூம், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்வூஃபருக்கு உண்டான வால்யூம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 18 இருந்து 200 ஹெட்ஸு. 18 ஹெட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்து ப்ளஸ் அந்த டெப்த்துக்கான பேஸான ஹெட்ஸுங்க. ஃப்ரீக்வன்சி ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது அந்த கண்ட்ரோல். இது பவர் எல்இடி ஆன் ஆஃப். இப்போ நம்ம சிஸ்டம் ஆன்ல இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா
இந்த எல்இடி ஆன்ல இருந்ததுன்னா ஆன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து 0 to 180 டிகிரி. இன்னும் வந்து பெரிய நம்ம பெரிய பிளேட் ஆன் பண்ணால் 360 டிகிரி வரையுமே கொடுக்குறாங்க. 320 360 வரை இருக்கு. இதுல 2 இன்புட் லைன் இருக்கும். நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த இன்புட் லைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான இன்புட். நீங்க டைரக்டா வந்து சிக்னலோட இன்புட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதவே லோ பாஸ் ஃபில்டரா மாத்தி உள்ள ஒர்க் பண்ண வைக்கும். அதுக்கு தேவையான ஐசி செக்ஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2 வந்து இந்த எல்எஃப்இ, அதாவது எல்எஃப்இ இது வந்து லோ பாஸ் ஃபில்டர், டைரக்டான லோ பாஸ் ஃபில்டர். நீங்க இப்போ ஏபி ரிசீவர்ல இருந்து நீங்க கொடுக்கணும், ஒரு யமஹா ஏவிஆர் ரிலான் ஏவிஆர் வச்சிருக்கீங்கன்னா அதுல சப்வூஃபர் ப்ரீ அவுட் இருக்கும்போது அதை எடுத்து நீங்க இந்த லைன்ல கொடுத்தீங்கன்னா டைரக்டா வச்சு இப்போ 2 இருக்கு, 2மே கொடுக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க லெஃப்ட் ரைட்டை பொறுத்த 2மே கொடுக்க முடியும். இந்த லோ பாஸ் ஃபில்டர் பிறகு இதுல 1 இருக்கும், 1 கொடுத்தாலும் வேலை செய்யும். இன்கேஸ் ஒரு இன்புட்டை வந்து இந்த 2 இன்புட்டா இந்த ஆர்சிஏ பின்ல வரும் பாத்தீங்க, கொஞ்சம் குவாலிட்டியான பின்னா ஒரு இன்புட்டை வந்து டபுளா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் கொஞ்சம் குழப்பம்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன் இன்னும் தெளிவா. ஹை லெவலுக்கான இன்புட் இது, ஹை லெவலுக்கான அவுட்புட் இது. இது ஹை லெவல் இன்புட் அப்படின்னா நீங்க ஸ்பீக்கரோட இப்போ கார் ஆடியோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் ஆம்பிளிஃபையர் போடுவாங்களா அப்படின்னா கன்செப்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் ஸ்பீக்கரோட லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த லைனோட ஸ்பீக்கரோட டெர்மினல் வருது பாத்தீங்களா, அதை இன்புட் எடுத்து இங்க இன் பண்ணிடுவாங்க. இந்த லைன்ல உள்ள போகும்போது அதோட செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் ட்ராக்ஸை மட்டும், அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஹை லெவல் அவுட்புட் வந்து வெளியே தள்ளிடும். அதாவது இங்கிட்டு போயிட்டு அவுட் வெளியாயிடும். அதுல இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் வச்சுங்களேன், அதோட சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் வெளியே எடுத்து அதை பர்ஃபார்ம் பண்றது. இது வந்து பெரும்பான்மையா ரேர் தான், ஏன்னா இங்கேயே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். இது ரேர், ப்ளஸ் கஸ்டமர் வச்சிருந்தாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அஸ் யூஷுவல் ஆன் ஆஃப் பண்ற சுவிட்ச், பவர் மெயின்ஸ் கார்டு. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு, ஐ மீன் நம்ம ஃப்ரண்ட்ல வியூ பார்க்கறது, உள்ள காம்பனன்ட்ஸ் வியூ பார்த்துருவோம் வாங்க. இந்த காம்பனன்ட்ஸ் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பிரைமரி வோல்ட்டுக்கான லைன் இது. நீங்க 230 வோல்ட் வந்து இந்த பவர் பிளக் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் பிளக்கை வச்சு நீங்க இன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் பிளக் வந்து ஏசி வோல்ட்டை உள்ள தள்ளிடும். ஃபியூஸ் முதல்ல கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஏதோ ஃபியூஸ் ஆக்ஸா வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா கூட இந்த ஃபியூஸ் தான் போயிருக்கும், ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 43043க்கான ஒரு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. 230 வோல்ட் உள்ள போச்சுன்னா 43043க்கான வோல்ட் கிடைக்கும். இது வந்து டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்றதுக்கு தேவையான அந்த பவர் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1202 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த 1202 லைன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கான லைன். எக்ஸஸா வந்து இந்த ஐசிஸ் ஒர்க் பண்றதுக்கான லைனும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா அந்த 1202 லைனுக்கான லைன் வேலை செய்யுது. நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்மளோட ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்துருப்பீங்க, டபுள் கெப்பாசிட்டரு. இதுல 10,000 மியூஎஃப்கான 63 வோல்ட்டுக்கான டிஒய்எல்சி இந்த மாடல் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா மெயின் வோல்ட்டை வந்து பிரிட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏசி வோல்ட் உள்ள போய் அது டிசியா மாறும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 55 வோல்ட்டுக்கான டிசி வோல்ட் கிடைக்கும். இந்த 4 டிரான்சிஸ்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல மெயினா உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் வந்து எல்லாத்தையும் வேலை செய்யறதுக்கு ஓபி ஆம்ப்னு சொல்லுவீங்கல்ல, ஆப்ரேஷனல் ஐசி அந்த இது கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹை லெவல் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சிக்னலுக்கு தேவையான உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சர்க்யூட் இருக்கு. மொத்தமாக பிரிக்கிற மாதிரி இருந்தால் 3ஆ பிரிக்கலாம் நண்பர்களே. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பவர் லைனு, பிரிட்ஜ் ரெக்டிஃபிகேஷன் லைனு, பவர் லைன் அது மாதிரி டிசி உள்ள செப்பரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த லைனு, ஹச்எஃப்கான இன்புட் அவுட்புட் முடிஞ்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஆம்பிளிஃபையர் வச்சு நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஆக்டிவ் சப்வூஃபர் கான்செப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணலான்னு சிம்பிளாக சொல்கிறேன். 12 இன்ச்சுக்கான சப்வூஃபராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட டிசைனை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட பண்ணலாமா இருந்துச்சுன்னா பைனியர் கூட ட்ரை பண்ணலாம். 350 ஆர்எம்எஸ் இருக்கு, ஸ்மூத்தான பேஸு, ரொம்ப வால்யூம் இல்லை, எனக்கு கிளாரிட்டியாக இருந்தால் போதும்னா இந்த மாதிரி ஹை வோல்டேஜ், இப்போ சொல்கிறேன் இது ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகுற ஒரு பிளேட் ஆம்பிளிஃபையர். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 40 வோல்ட் டிசிக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி நம்ம ஆம்பு பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் கிட்டத்தட்ட ஹை லெவல் இன்புட்டுக்கான அந்த ஹை அவுட்புட்டுக்கான ரேஷியோவில் இருக்கும். ஸோ இதை சீக்கிரம் சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா காம்பனன்ட்ஸோட நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பான்மையாக ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு, ரெசிஸ்டர் ஏதாவது போச்சுன்னா மாற்றிக்கலாம், ஈஸி டு சர்வீஸபிள் தான். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் வந்து மேலே தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இல்லை எந்த இதுவுமே வந்து எஸ்எம்டி காம்பனன்ட் கிடையாது. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புறேன். இதை மொத்தமாக முடிச்சு டெஸ்ட் அடிக்கும் போது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பண்ணுறேன். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நன்றி.